Hi students, in previous class we already discussed about the Python introduction, next key features of Python, then two types of mode, interactive mode and script mode. இப்போ நம்ம input and output function from chapter 5 பார்ப்போம். Input and output function, a program needs to interact with the user to accomplish the desired task. This can be achieved using input-output function. ஒரு ப்ரோக்ராமுக்கு தேவையான பர்டிகுலர் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நம்ம இன்புட் அண்ட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணுறோம். print function, the print function is used to display the result on the screen. இப்போ நம்ம print function நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன ஒரு மெசேஜ் ஆர் ஸ்ட்ரிங் எது கொடுத்தாலுமே அவுட்புட் ஸ்க்ரீனில் அது அப்படியே டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ நம்ம அதோட சின்டாக்ஸ் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அந்த எக்ஸாம்பிள் கிடையாது, சின்டாக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். print parenthesis ஓப்பன் பண்ணி டபுள் கோட்ஸ்குள்ளே string to be used as the output. print ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம எந்த ஒரு மெசேஜ் ஆர் ஸ்ட்ரிங் நம்ம டைப் பண்ணாலுமே அது அவுட்புட்டில் நம்மளுக்கு அப்படியே டிஸ்பிளே ஆகும். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு சின்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, print ஃபங்க்ஷனுக்குள்ளே வேரியபிள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு டேட்டா இல்லை எக்ஸ்ப்ரெஷன்லாம் கேல்குலேட் பண்ணி ரிசல்ட்டு மட்டும் நம்மளுக்கு அப்படியே டிஸ்பிளே பண்ணும். ஸோ தேர்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். print string to be displayed as output, வேரியபிள். ஸ்ட்ரிங்கும் கொடுத்துருக்காங்க, வேரியபிளும் கொடுத்துருக்காங்க, கமாஸ் ஜஸ்ட் அ செப்பரேட்டர் மட்டும்தான். ஸோ ஃபோர்த் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். print ஃபங்க்ஷனுக்குள்ளே string 1, வேரியபிள், string 2, வேரியபிள், string 3, and so on. அதாவது ஒரு print ஃபங்க்ஷனுக்குள்ள நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸை நம்ம யூஸ் பண்ணி சிங்கிள் லைனில் நம்மளால் பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு உண்டான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். print ஃபங்க்ஷனுக்குள்ளே டபுள் கோட்ஸில் வெல்கம் டு த பைத்தான் ப்ரோக்ராமிங் ஒரு மெசேஜ் அப்படின்னா ஸ்ட்ரிங்குன்னு கூட வச்சுக்கலாம். ஸோ அதை நம்ம கொடுத்த மெசேஜை நம்மளுக்கு அப்படியே அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. என்னன்ட்டு வெல்கம் டு பைத்தான் ப்ரோக்ராமிங். ஸோ செகண்ட் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ x = 5 அண்ட் y = 6. இப்போ நம்ம எக்ஸையும் ஒய்யையும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ z = அப்படின்னு x + yன்னு டைப் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு print ஃபங்க்ஷனுக்குள்ளே வேரியபிள் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கல. ஸோ இப்போ இங்கே வேரியபிளாக நம்மளுக்கு என்ன மென்ஷன் ஆயிருக்குன்னா z. ஸோ அதோட வேல்யூ கொடுக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 11 வருது. ஸோ தேர்ட் எக்ஸாம்பிள் என்னன்னு பாருங்கள். ஸோ print string, வேரியபிள். அதாவது ஸ்ட்ரிங்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா the sum ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் செப்பரேட்டர். நெக்ஸ்ட்டு வேரியபிள் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க z. ஸோ நம்மளுக்கு அவுட்புட்டில் என்ன கிடச்சிருக்குன்னு பாருங்கள். the sum = z-ஓட வேல்யூ நம்மளுக்கு ஆல்ரெடி என்னன்னு தெரியும்னா 11. ஸோ 11 நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ ஃபோர்த் எக்ஸாம்பிள் என்னன்னு பாருங்கள். ஃபோர்த் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணோம், நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிங் அண்ட் நம்பர் ஆஃப் வேரியபிள் யூஸ் பண்ணி சிங்கிள் லைனில் எப்படி பிரிண்ட் பண்ண முடியும்னு பார்த்தோம். ஸோ அதே தான் இங்கே நம்மளுக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ print ஃபங்க்ஷனுக்குள்ளே ஸ்ட்ரிங் 1 என்ன கொடுத்துருக்காங்க, the sum of அப்படின்னு கொடுத்துருக்காங்க, வேரியபிள் என்ன x. தென் அன்ன்றது என்ன ஸ்ட்ரிங், yன்றது வேரியபிள், isன்றது ஸ்ட்ரிங், zன்றது வேரியபிள். ஸோ அவுட்புட் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குன்னு பாருங்கள். ஸ்ட்ரிங்கில் இருக்கிறதுலாம் அப்படியே வரும். ஸோ சம் ஆஃப் எக்ஸோட வேல்யூ x அண்ட்ன்றது ஸ்ட்ரிங்கு, ஒய்யோட வேல்யூ 6, ஸ்ட்ரிங் இஸ் 11 அப்படின்னு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. செகண்ட் எக்ஸாம்பிளுக்கும் தேர்ட் எக்ஸாம்பிளுக்கும் ஃபோர்த் எக்ஸாம்பிளுக்கும் என்ன டிஃப்ரென்ஸானு பார்த்தீங்கன்னா, the sum = 11 நம்மளுக்கு அவுட்புட் வந்தாச்சு. ஸோ எந்த ரெண்டு வேரியபிள் நம்ம ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 11ன்றது தெரியாது. இதே ஃபோர்த் எக்ஸாம்பிள்னு பார்க்கும்போது the sum of 5 and 6 is 11. அதாவது 5ஐயும் 6ஐயும் நம்மளுக்கு ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 11ன்றது கிடச்சிருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். the print function evaluates the expression before printing it on the monitor. நம்மளுக்கு செகண்ட் எக்ஸாம்பிளில் தெரியும், நம்ம கொடுத்த எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாத்தையுமே அது கால்குலேட் எவால்வேட் பண்ணி அதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு மானிட்டர் டிஸ்பிளே என்ன பண்ணியிருக்கு, 11 பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். the print function displays an entire statement with this specified within
print function. அதாவது நம்ம print functionக்குள்ள நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலுமே அது அப்படியே நம்மளுக்கு அவுட்புட்டில் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் comma is used to separate in print function to print the more than one item. அதாவது ஃபோர்த்து எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்ல. ஸோ நம்பர் ஆஃப் வேரியபிள் அண்ட் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம கமான்ற செப்பரேட்டரை நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இன்புட் ஃபங்க்ஷன். Input function is used to accept data as input at runtime. ஸோ இப்போ நம்ம ஒரு ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு இன்ட்ராக்டிவ் மோடில் நம்மளுக்கு தேவையான டேட்டாஸை கேட்கும். ஸோ நம்ம அந்த டேட்டாவை கொடுக்கும்போது அப்போ தான் நம்மளுக்கு தேவையான அவுட்புட் சொல்யூஷன் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இன்புட் ஃபங்க்ஷனுக்கான சின்டாக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். வேரியபிள் ஈக்குவல் டு இன்புட் ஃபங்க்ஷனில் ப்ரோம்ப்ட் ஸ்ட்ரிங்கு. வேரியபிள்னா ஜஸ்ட் மெமரி லொக்கேஷன். சப்போஸ் நம்ம a ஈக்குவல் டு 5 அப்படின்னு கொடுக்குறோம் அப்படின்னா 5ன்ற வேல்யூவை நம்ம என்ன பண்ணுறோம், ஏன்ற வேரியபிளுக்கு ஸ்டோர் பண்ணுறோம். சரி, அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ வேரியபிள் ஈக்குவல் டு இன்ட் ஃபங்க்ஷனுக்குள்ள ப்ரோம்ப்ட் ஸ்ட்ரிங். ப்ரோம்ப்ட் ஸ்ட்ரிங் இஸ் நத்திங் பட் அ ஸ்டேட்மெண்ட் ஆர் ஏ மெசேஜ் டு த யூசர். யூசருக்கு தேவையான ஸ்டேட்மெண்ட் அப்படி இல்லைனா மெசேஜை ஸ்ட்ரிங்காக நம்ம டைப் பண்ணுறது. இப்போ நம்ம இன்புட் ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம ப்ரோம்ப்ட் ஸ்ட்ரிங்காக நம்ம டைப் பண்ணுறது நம்மளுக்கு அப்படியே அவுட்புட்டில் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். இஃப் எ ப்ரோம்ப்ட் ஸ்ட்ரிங் இஸ் யூஸ்டு இட் இஸ் டிஸ்பிளேட் ஆன் எ மானிட்டர். நம்ம ப்ரோம்ப்ட் ஸ்ட்ரிங் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா அதில் என்ன கொடுக்குறோமோ அதுக்கு நம்ம அப்படியே மானிட்டரில் டிஸ்பிளே ஆகும். த யூசர் கேன் ப்ரொவைட் எக்ஸ்பெக்டட் டேட்டா ஃப்ரம் த இன்புட் டிவைஸ். ஸோ அதனால் நம்மளுக்கு இன்புட்டில் என்ன கொடுக்கணும் அப்படின்ற எக்ஸ்பெக்டட் அவுட்புட் நம்மளுக்கு கிடைக்கும். த இன்புட் ஃபங்க்ஷன் டேக்ஸ் whatever is typed from the keyboard and store the entire data in the given variable. ஸோ நம்ம கீபோர்டில் நம்ம என்ன டைப் பண்ணுறோமோ ஸ்ட்ரிங்கை நம்மளுக்கு அது இன்புட் ஃபங்க்ஷனை நம்மளுக்கு அப்படியே டிஸ்பிளே ஆகும். இஃப் ப்ரோம்ப்ட் ஸ்ட்ரிங் இஸ் நாட் given in input function no messages is displayed on the screen. ஸோ இன்புட் ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம ப்ரோம்ப்ட் ஸ்ட்ரிங் நம்ம எதுவுமே மெசேஜஸ் எதுவுமே கொடுக்காமல் இருந்தோன்னா நம்மளுக்கு ஸ்க்ரீனில் எதுவுமே டிஸ்பிளே ஆகாது. Thus the user will not know what is to be given as a input. ஸோ யூசருக்கு நம்ம அங்கே என்ன டேட்டா என்டர் பண்ணோம் அப்படின்றது தெரியாமல் இருக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். சிட்டி ஈக்குவல் டு இன்புட் உள்ள டபுள் கொட்டேஷனில் என்டர் யுவர் சிட்டி. அதாவது வேரியபிள் ஈக்குவல் டு இன்புட் ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் நம்ம என்ன இருக்கோ அது அப்படியுமே நம்மளுக்கு என்ன ஆகும்னா அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகும். ஸோ நம்ம ரன் டைமில் பண்ணும்போது என்டர் யுவர் சிட்டின்னு வந்துடும். ஸோ நம்மளுக்கு என்ன சிட்டி வேணுமோ நம்ம அதை மென்ஷன் பண்ணிப்போம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு மதுரைன்னு கொடுக்குறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு வேரியபிள் அண்டு ஸ்ட்ரிங்கு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஸ்ட்ரிங் ஐ ஆம் ஃப்ரம் கமா சிட்டி. ஸோ ஐ ஆம் ஃப்ரம் சிட்டி ஆல்ரெடி வேரியபிள் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோம் சிட்டிக்கு மதுரைன்னு சொல்லி. ஸோ ஐ ஆம் ஃப்ரம் மதுரைன்னு நம்மளுக்கு எக்ஸ்பெக்டட் அவுட்புட் கிடச்சாச்சு. ஸோ இப்போ செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ சிட்டி ஈக்குவல் டு இன்புட் ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம எதுவுமே கொடுக்கல, அதாவது ப்ரோம்ப்ட் ஸ்ட்ரிங் எதுவுமே கொடுக்கல. ஸோ அது நம்ம ரன் பண்ணும்போது அங்கே எதுவுமே என்ன மெசேஜும் நம்ம கொடுக்கல. ஸோ பிளாங்காக இருக்கும். ஸோ நம்மளுக்கு என்ன டேட்டா என்டர் பண்ணுறது நம்மளுக்கு ஐடியா இருக்காது. ஸோ நம்ம ராஜராஜன் அப்படின்னு ஒரு நேம் கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு பிரிண்ட் ஃபங்க்ஷனில் ஐ ஆம் ஃப்ரம் கமா சிட்டி. ஸோ ஐ ஆம் ஃப்ரம் சிட்டிக்கு வேரியபிள் நம்ம ஆல்ரெடி என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ராஜராஜன். ஸோ ஐ ஆம் ஃப்ரம் ராஜராஜன் அப்படின்ற அவுட்புட் வந்து நம்மளுக்கு அன்எக்ஸ்பெக்டட். அது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி கிடையாது. நோட் தட் இன் எக்ஸாம்பிள் 2 the input function is not having any prompt string. example 2ல நம்மளுக்கு input function எந்த prompt functionும் கிடையாது. thus the user will not know what is to be typed as input. அதனால நம்மளுக்கு inputல நம்மளுக்கு என்ன டைப் பண்ணணும் அப்படின்றது தெரியாது. so if the user inputs irrelevant data as given in above the example, so அதனால நம்மளுக்கு irrelevant டேட்டா தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், அங்கே கொடுக்க முடியும். ஐ ஆம் ஃப்ரம் என்டர் யுவர் சிட்டி அப்படின்னு நம்ம மெசேஜ் கொடுத்துருந்தா நம்ம அங்கே சிட்டி நேமும் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ எதுவுமே இல்லாமல் பிளாங்காக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அங்கே என்ன டைப் பண்ணணும்னு தெரியாது. ஸோ அதனால் நம்மளுக்கு அவுட்புட் என்ன இருக்கும், அன்எக்ஸ்பெக்டடாக தான் கிடைக்கும். ஸோ அதனால் ப்ரோக்ராமை மோர் இன்ட்ராக்டிவாக யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு the input function accept the all data as a string or characters but not
as a number. இப்போ நம்ம ஒரு இன்புட் ஃபங்க்ஷனில் கொடுக்கும்போது அது உள்ள கொடுக்குற டேட்டாஸை ஸ்ட்ரிங் இல்லைனா கேரக்டரை தான் அதை கன்சிடர் பண்ணிக்கும். அப்போ நம்ம நியூமரிக் டேர்ம்ஸ் நம்ம என்ட்ரி பண்ணும்போது நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இன்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோம். ஸோ இன்ட் ஃபங்க்ஷன் இஸ் யூஸ்டு டு convert a string data as integer data explicitly. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், x equal to அப்படின்னு இன்ட் ஃபங்க்ஷனுக்குள்ள இன்புட் வேல்யூ நம்ம என்ன கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா என்டர் நம்பர் 1. ஸோ y equal to yன்ற வேரியபிளில் இன்ட் ஃபங்க்ஷனில் இன்புட் ஃபங்க்ஷனில் என்ன கொடுத்துருக்கோம் என்டர் நம்பர் 2. ஸோ அது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணுற எக்ஸ்பிரஷனுக்காக நம்ம பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்ட்ரிங் கமா வேரியபிளில் கொடுத்துருக்கோம். ஸோ சம் ஈக்குவல் டு x plus y. இப்போ அவுட்புட்டில் பாருங்கள், ஸோ என்டர் நம்பர் 1 அப்படின்னு நம்மளுக்கு டிஸ்பிளே ஆனது. நம்ம என்ன நம்பர் கொடுப்போம்னா 34. இப்போ நம்ம இங்கே இன்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அது ஸ்ட்ரிங்காக கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ அப்போ நம்மளுக்கு சின்டாக்ஸ் எரர் அக்கர் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பாருங்கள், என்டர் நம்பர் 2. அப்போ என்ன கொடுக்குறோன்னா 56. ஸோ பிரிண்ட் ஃபங்க்ஷனில் என்ன இருக்குது, த சம் ஈக்குவல் டு ரெண்டுத்துமே x plus y ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா 19ன்றது கிடைக்குது. Thank you.